இன்று பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக ஒரு புத்தகம் வெளியிட இருக்கிறோம். அந்த புத்தகத்தை வெளியிடுகிற போது அது கொடுக்கிற போது என்னென்ன வகையில் நாம் அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை தெரிந்து இன்று அது செயல்படுத்துவதற்காக வெளியிட இருக்கிறோம். 2026 வெப்ப செயல் திட்டங்கள் என்ற முறையில் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக அது வெளியிட இருக்கிறோம். இயற்கை சீற்றங்கள் வருகிற போது அதை எப்படி நாம் நேரடியாக அதிலே உடனுக்குடன் நிவாரணப் பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற அனைத்து நிலையும் என்று அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த துறையின் மூலமாக இன்றைக்கு ஒரு வெளியீடுகளை வெளியிடுகிறோம். ஆகிய துறையை பொறுத்தவரையிலும் இனி நம்முடைய தமிழக முதல்வர் நினைக்கின்ற மக்களுக்கு எப்படி விரைந்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும், மக்கள் என்ன எண்ணங்களோடு நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள், அந்த மக்களுக்கு நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும், எளிமையான முறையில் அந்த மக்களுக்கு எப்படி கிடைக்க வேண்டும் என்ற முறையில் அந்த பணிகளை மேற்கொள்வதற்காகத்தான் இன்றைக்கு ஆய்வுப் பணிகள் துவங்கி இருக்கிறது. இந்த ஆய்வுப் பணிகள் மூலமாக 2 மாத காலத்திற்குள் என்னென்ன பணிகளை நாங்கள் விரைந்து செய்ய போகிறோம், விரைந்து செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்து மக்கள் நிறைவு பெறுகின்ற அளவுக்கு, மக்கள் பாராட்டுதலை பெறுகின்ற அளவுக்கு இந்த துறை செயல்படுத்தும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆட்சி காலத்தில் இந்த பேரிடர் மேலாண்மைக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதியில் ஒரு சிக்கல்கள் இருந்தது. திமுக அரசு கேட்கும் பொழுது கம்மியான அளவு நிதி தான் ஒதுக்கப்பட்டது. இந்த கவர்மெண்ட்ல நம்ம என்ன முயற்சி எடுத்தது இல்லை. இந்த அரசை பொறுத்தவரையிலும் நமக்கு தேவையான பேரிடர் மேலாண்மை துறைக்கு 1000 கோடி ரூபாய் நமக்கு தேவை என்று சொன்னோம். அந்த நிதியை மத்திய அரசு வழங்கி இருக்கிறது. அதில் எந்த தயக்கம் காட்டுவதில்லை. ஆகவே நாம் கேட்கின்ற போதே மத்திய அரசு நமக்கு வழங்க வேண்டிய நிதிகளை இப்போது முன்னெச்சரிக்கையாகவே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 11ஆம் தேதி என்று முதல்வர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறாங்களா சார்? போனால் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சார்பாக எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை, எல்லா துறைகளை பற்றி பேசுகிறார். ஒரு துறை அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து துறையிலும் என்னென்ன நிவாரணப் பணிகளை செய்ய வேண்டும், மத்திய அரசு நமக்கு நிதிகளை எப்படி வழங்க வேண்டும், மத்திய அரசுக்கு என்னென்ன அனுமதிகளை பெற வேண்டும், கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர் அங்கே பேசுகிற போது பேசியிருக்க. போன முறை அதைத்தான் பேசிவிட்டு வந்தார். ஆகவே செய்திகளை பொறுத்தவரையிலும் அவர் எடுத்திருக்கிற ஒவ்வொரு முயற்சியில் நீங்கள் கண்காணிக்க வேண்டும். இன்று ஒவ்வொரு நாளும் அவர் எடுக்கின்ற முயற்சிகள் என்பது தமிழ்நாட்டில் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிற ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிற போதே 5 ஆண்டு கால திட்டம் என்ற ஒரு திட்டத்தை வகுத்து ஒவ்வொரு துறையின் சார்பாக எப்படி நாம் அதை விரைந்து செய்ய வேண்டும் என்பதற்காக முதல் முறையாக தமிழ்நாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு துறையின் சார்பாக 5 ஆண்டு கால திட்டப்பணிகள் என்ற முறையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசின் திட்டப்பணிகள் என்ற முறையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு துறையும் அதற்காக கூர்ந்து கவனித்து துறையின் உயர்மட்ட அதிகாரிகள் இங்கே இருக்கிற அலுவலர் பெருமக்களோடு இணைந்து அந்த பணிகளை நாங்கள் ஆற்ற இருக்கிறோம்.